அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. எங்க இருந்து நம்மளுடைய கர்மா, ஒரு வீடு இருக்கு, அதுக்குள்ள எந்த வழி உள்ள கர்மா நுழையன்னு ஒரு விதி இருக்கு. அதே சமயத்துல என்ன சார், மனிதனுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கர்மா உள்ள ஏறும். என்னவா ஒண்ணு ஏறுறதுனால தானே இப்போ ஒருத்தனை பாக்குறான், ஒருத்தனை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கு, இன்னொருத்தனை பார்த்து போனா அன்னைக்கு இளவெடுத்தது எனக்கு தான் இருக்கு. காலையில நான் வாக்கிங் போறேன், ஒரு வண்டி முட்டி ஒரு வண்டி கீழே கிடக்கு. அப்பயே நினைச்சிட்டேன், இன்னைக்கு என்ன சார், நான் நம்ம பார்த்தது சந்தோஷத்தை பார்க்கல, வண்டியை போட்டு கீழே விழுந்தவன் ஆம்பளை, வண்டியை இடிச்சவ பொம்பளை, ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சகனம் என்னத்தை காட்டுகிறது? இன்னைக்கு போராட்டம். இன்னைக்கு போராட்டம்னா தொழில போராட்டமா தான் இருக்கு. நம்ம பார்க்குற அந்த நிகழ்வு எதைக்கு இப்போ நீங்க நம்ம போற நேரத்துல ஒரு நாய் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடந்ததுன்னா அன்னைக்கு போராட்டமா தான் இருக்கும். நம்ம பார்க்கின்ற கர்மா, நம்ம பார்க்கின்ற கர்மா எதுவோ அது நிமித்தம் என்று சொல்லக்கூடியது உணர்த்துது. இன்னைக்கு என்ன என்ன செஞ்சிருக்குது? இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற என்ன சொன்னா, காசை ரெடி பண்ணி கொண்டு போக வேண்டியதான் வீட்டில் இருக்கிற வேலை. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு நிமித்தம். ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ரகசியம் இருக்குன்னா அந்த ரகசியம் என்ன செய்ய, ரகசியத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு கர்மா என்ன சார், ரெண்டு இடத்துல இருந்து பாயும். அந்த ரெண்டு இடத்துல பாயும்போது பாயும் போது உங்களை பார்க்கறதுக்கு என்ன சொன்னா, நல்ல மனுஷங்க கணக்கா அவங்க இயற்கை, அவங்க வேணும்னு யாருமே வர்றதெல்லாம் கிடையாது. அவங்க வேணும்னு யாருமே வர்றதே கிடையாது. அப்ப வேணும்னு யாருமே வர்றதே கிடையாது. அவன் வேணும்னு நம்மகிட்ட சண்டை இழுக்கிறதுக்கோ அல்லது நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவதற்கோ வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. நம்மளுடைய கர்மா அவன் மூலமாக நம்மளை தொடர்பு பெற வைக்கும் போது நமக்கு என்ன சொன்னா அந்த பிரச்சனைகள் தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப அந்த நட்சத்திரம் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அந்த நட்சத்திரம் என்னங்கிறது அப்ப தெரியணும். அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, தெரிஞ்சு வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். மாற்றங்களை சந்திக்கலாம்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளலாம். அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் நம்ம தெரியாம என்ன சொன்னா அந்த நேரத்துல ஒருத்தன் என்ன சொல்ற, ரொம்ப எப்படி வருவான்னு தெரியுமா? ஒரு கஷ்டத்தை நம்மகிட்ட ரொம்ப பேசுவான். அண்ணே இப்படின்னே இதுல மாட்டிக்கிட்டேன்னே, என்னை காப்பாத்தி விடுங்கண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னே அப்படிமா. நம்ம மனிதர்களுக்கு எல்லாரும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்கன்னா, ஒருத்தன் என்ன சொன்னா போன்ல பேசுவாங்க, சார் உங்களை நான் தெய்வமா நினைச்சிருக்கேன் சார், உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், நீ வர வேண்டான்றேன், வர வேண்டான்ட்டு. இது நீங்க எல்லாரும் வருத்தப்படக்கூடியது அப்படின்னு நினைக்கிறீங்க. எது வருத்தப்படக்கூடியது? வந்தவர்கள் தன்னுடைய காரியத்தை வரணும், சாதிக்கணும், ஹாப்பி தேங்க்யூ அப்படின்ட்டு போகணுமே தவிர உங்களை பார்த்து நான் தொட்டு கும்பிட்டுட்டு 90 பூசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுங்கிறது உன் கர்மாவை அப்படியே பாய்சனை உன்கிட்ட இருக்கிற அழுக்கு அக்கு ஆணி புண்ணுல இருக்கிற சீலை பூரா என்கிட்ட கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான உண்மை. இது யாருக்கும் தெரியாது. இது நம்மளை பார்த்து ஒரு என்னிடம் எல்லா மனிதனுக்குமே, நான் மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளாகிய மனித பிறப்புக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, உன்னை நீ காப்பாற்றிக்கொள், உன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்று, உன்னுடைய மனைவியை காப்பாற்று, உன்னுடைய மருமகனை காப்பாற்று, மருமகளை காப்பாற்று. இந்த உறவுகள் தான் உனக்கு முக்கியமானதே தவிர உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வழிகாட்டலாம். இந்த வழி போ, இந்த சாமியை கும்பிடு, இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆசீர்வாதம் என்பது
அதை நாம் எப்படி பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எல்லாருக்கும் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு 2 ஓட்டை வச்சிருக்கான். விக்கெட்டின் விக்கெட் கேட். அந்த விக்கெட்டின் விக்கெட் கேட் எப்படின்னு சொன்னா அதுக்கு வேலையா தான் என்னை நம்மளை இவனை வீழ்த்துவது எப்படி, கர்மாக்குள் மாட்ட வைப்பது எப்படி, இதைத்தான் அது சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். அந்த நாள் என்ன சொல்றான்னா, வரும்போது நம்மளை நாடி ஒருத்த வருவான், ரொம்ப சிம்பதிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுவான், மூசுன்னு அழுவான். நமக்கு இறக்கம் வரும். இறக்கம் வரும்போது அவனுடைய கஷ்டத்தை காது கொடுத்து நல்ல ஸ்வராஜ்யமா கேட்டான்னு வைங்க, 50% அப்படி இங்க பாயசம் படந்துரும். அப்ப வந்தவன் போகும்போது என்ன உங்ககிட்ட பேசுனதுனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தானே கொஞ்சம் நிம்மதியாக ஐயா கொஞ்சம் மன இலகுவாயிருக்கு. அப்பயே என்ன தெரிஞ்சு போயிடும். ஓஹோ, இங்க நீ சொன்ன உடனே இங்க இலகுவாயிடுச்சா அப்படின்னா அவனுடைய கர்மா இங்க பாய்சன் ஆயிடுச்சு. இது ஜோதிடர்களுக்கு நித்தமும் நடக்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர நித்தமும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் ஜோதிடர்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் மக்கள் தங்களுக்கு தாங்களே கவனமாக இருக்க வேண்டிய 2 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் தெரிஞ்சாச்சுன்னா என்ன ஆகும்னா, நாம் சுதாரிப்பா இருந்துக்கலாம். மற்ற நாள் சொல்லி எஃபெக்டிவ் ஆகுவதை விட அந்த கரெக்டான புள்ளியில குத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்ன சொன்னான்னா, சனி நின்ற நட்சத்திரத்திலும் ராகு நின்ற நட்சத்திரம், ரெண்டுமே கர்மாவை உள்ள ஜாயின் பண்ணி விட்டுரும். கர்மாவை உள்ள ஜாயின் பண்ணி விட்டுரும். அந்த கர்மாவை உள்ள ஜாயின் பண்ணி விடும்போது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை அந்த கர்மா, அவனுடைய பூர்வ புண்ணிய கர்மா, தீய கர்மா உங்களை எஃபெக்ட் பண்ணிரும். இது ஜோதிடத்தில் எல்லாரும் என்னென்னத்தையோ பேசுறாங்க. அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு கொடுத்தாரு, நமக்கெல்லாம் கொடுத்தாரு. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, வெற்றிக்கு என்ன வழி அப்படிங்கிறது மட்டும்தான் பேசும். அப்ப சனி நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு என்னவோ அந்த நட்சத்திர நாளில் பிறருடைய கவலைகள், கஷ்டங்கள் நீங்கள் காது கொடுத்து நல்ல ரசனையா கேட்டு அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவன் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கிற ஒரு நிலைமைய உருவாக்கும். நீங்க மாட்டிக்கிடுவீங்க. இது உண்மையான உண்மை, 100%. அதே ராகு இந்த 2 பேரும் தான் கர்மத்திற்கு காரகக்காரன். சனியும் ராகும் தான். சனியை சாதாரணமா இருக்கு, ராகுவை சாதாரணமா நினைக்காதீங்க. ராகுவை மாதிரி 10 நிமிஷத்துல என்ன சொல்றான்னா கர்மா என்று சொல்லக்கூடிய இச்சை கர்மாவை தூண்டிவிட்டு, இச்சை அது அப்படியே என்ன சொன்ன, நீங்கள் சமூகத்தில் நிறைய ரகசியங்கள், கண்ணுக்கு தெரியாத ரகசியங்கள், 4 சுவத்துக்குள் நடக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. அது அனைத்துமே தீய கர்மா. அப்ப அந்த தீய கர்மா அப்படின்னு சொல்லி வரும்போது, அதனால எப்பயுமே ராகு நின்ற நட்சத்திரத்தை அண்டர்லைன் பண்ணி சிவப்பு கோடு வச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. சனி நின்ற நட்சத்திரத்தை சிவப்பு கோடு வச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. இப்போ அன்னைக்கு தான் என்ன சொன்னா, கரெக்டா என்ன சொன்னா, பெண்ணின் மூலமாகவும் ஆணின் மூலமாகவும் சாதாரண என்ன சொன்னான்னா அன்னைக்கு பார்த்து கர்மாவை அணுவிக்கன்னா வண்டியில ஊடல ஒண்ணு விழுந்துரும். வண்டியில ஊடல விழுந்துரும். அப்ப நாம் இந்த நட்சத்திரங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சதய நட்சத்திரத்துக்கார் இருக்கார். சதய நட்சத்திரம் நமக்கு சதய நட்சத்திரத்துல சனி, ரோகிணி நட்சத்திரத்துல ராகு. இந்த கர்மாவை இவர்களுக்காக நாம் ஒரு கர்மாவை செயல்படுத்தும் போது பெரிய கொடூரமா இருக்கும். நம்மள பெரிய பாறாங்கல் நம்ம தலையில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். பாறாங்கல்லே தான் உட்காரும். அதனால இந்த நாளை இந்த
சனியோடைய நட்சத்திரம் வருகின்ற நாளும் சனி நின்ற நட்சத்திரம் வருகின்ற நாளும் ராகு நின்ற நட்சத்திரம் வருகின்ற நாளும் நீங்கள் பயங்கரமான ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு பிரயாணங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த 2 நட்சத்திரங்களிலும் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லா நல்ல காரியம் செய்யக்கூடாது. எவ்வளவு இது யார் கண்டுபிடிச்சது? முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. நான்லாம் கண்டுபிடிக்கல. எனக்கு கடவுள்கிட்ட நான் கேட்கறது போனா, நான் உருட்டி துருட்டி வடை சுடல, சுட்ட வடையை கொண்டாந்து கொடுக்க நான் எல்லாத்துக்கும் வந்து விற்கிறேன்னுங்கிறது கிடையாது, கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லு. சுட்ட வடையை அவர் தான் கொடுக்கறாரு. நான் அதுக்கு ஆத்தர்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போடுறேன்னா அதுக்கு நான் எந்தவித பொறுப்பாளியும் கிடையாது. அதற்கு இறைசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த கலைவாணி தான் என் தலைக்கு மேல வந்த சோட்டானிக்கரை பகவதி இருக்கு. அந்த தாய் தான் பொறுப்பு. சித்தர் என்று சொல்லக்கூடிய வல்லநாட்டு சாது சிதம்பரசாமிகள் தான் பொறுப்பே தவிர நான் அல்ல. நான் இதை இன்னைக்கு பேசுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. மதியம் 2:18 மேல ரோகிணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆள்கள் வந்து வரல. ஒரே ஒரு கல்யாணம் நான் ஏற்பாடு பண்ணது, அதுக்கு இது குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. குறிச்சிட்டு வந்து என்ன சொன்னா அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு ராகு இருக்கின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது, ராகு இருக்கின்ற இடத்துக்கு இன்னைக்கு சந்திரன் அப்பங்கும்போது அது வேலையை அது காட்டும். அப்ப சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு போன் வருது, எஃபெக்டிவ் போன். அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன், போட்டோவை மட்டும் அனுப்பும். அந்த போட்டோவை மட்டும் அனுப்பி வந்து என்ன சொன்னா ஒரு இன்சிடென்ட் ஆஃப் வியூ. ஒருத்தர் போய் வந்து ஒருத்தர் வந்து டியூஷ் பண்றாரு. தொழில் முறையாக இருக்கின்ற ஒரு செயலை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த நடவடிக்கை வந்து எனக்கு சம்பந்தப்பட்டவர் எடுக்கிறார். அதுல பாதிக்கப்பட போகிறவர் என்ன சொன்னான்னா, நான் உன்னை போட்டு தள்ளி விடுவேன் அப்படிங்கிறார். இதை யார்கிட்ட சொல்லுவாங்க? பிள்ளை அப்பாட்ட தான் சொல்லும். அப்படியா, ஒன்றும் செய்ய வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு பேசாம இரு, பார்த்துக்கலாம். அரசாங்க உத்தியோகம் பார்க்கறதுல இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், உனக்கு இளம் வயசு. நாங்களாம் இதெல்லாம் பார்த்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, அடிச்சு தூக்கி எல்லாம் போட்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போ தான் சுருவத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீ கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு பேசாமல் இருக்கு, பார்த்துக்குவோம். கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், பொண்ணு பேசுது, அப்பா அவன் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறான், அப்போ என்ன செய்யணும்? ஒன்றுமே வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ எந்த இன்டிமேஷன் கொடுக்க வேண்டாம், அமைதியாரு. அவன் போலீஸ்காரனுக்கு வந்து வேலை வேணுமே, தெரியாத பணம் வேணும். அவன் சும்மாவே இருப்பான், டக்குன்னு என்ன செய்வான், நாளைக்கு நல்ல அப்படியே அமைதியாக இருப்பான். இங்கே போய் இவ்வளவு தூரத்துக்கு வந்து கலாட்டா பண்ணியிருக்கிய, அப்படியே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்பா. ஒன்றுமே சரி அடிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் போட்டா நீ உள்ள போகணும், பார்த்துக்கோ. அதனால ஒரு 2000 ரூபா கொடு செலவுக்கு ஸ்டேஷனுக்கு, நாங்கள் அந்த அம்மாட்ட சொல்லி வந்தேன்னு சொன்னோன்னா கம்ப்ளைண்ட்டை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்ட்டு அப்படி போவான். அந்த மாதிரி நான் போய் அவன் கப்பம் கட்டிடட்டும். நீ திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இல்லை அவர் மன்னிப்பு கேட்டார், வாபஸ் வாங்கினேன்னா உன்னை வந்து இந்த மேடம் இப்படித்தான் அப்படிமா. இதுதான் இன்னைக்கு சமூகத்துடைய நிலைமையா இருக்கிறது. அதனால அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து கர்மாவை கர்மா என்பது நம்மளுடைய சொந்த இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அடுத்த செகண்ட் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவன் வந்து என்ன சொன்னான்னா, அவனுடைய பேங்க் சிசிடிவி கேமராவில் வந்து அவன் வந்து பேசுற அந்த படத்தை வந்து அப்படி அனுப்பிட்டு பார்த்தவொடனே என்ன சொன்னான்னா, கர்மாவை எப்பயுமே ஒன்று நினைச்சு கொள்ளுங்கள். ராகுவோடைய நட்சத்திரத்தில், ராகு நின்ற நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சா வெற்றி பெற்றுவீங்க. அடிச்சீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும். அப்ப அந்த அளவுக்கு பவர் உண்டு. அதே சமயத்தில் அடுத்தவன் கர்மா வாங்க. நம்மளுடைய கர்மாவை ஒன்றை வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ராகு இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணுங்கள், மனதால் நினையுங்கள். அப்படியே வந்து என்ன சொன்ன தூக்கி வந்து என்ன சொன்ன பெரிய ட்ரெயின் வச்சு அடிச்ச மாதிரி சப்புன்னு அடிச்சு கொண்டு விடும். அந்த அளவுக்கு ராகு என்ற நட்சத்திரத்துக்கு வலிமை உண்டு. அதை நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு. அடுத்த வந்து அழுகுறான், ஒப்பாரி வைக்கான், அண்ணே எனக்கு ஒரு கையெழுத்து போடுங்கண்ணே, நான் வந்து என்ன சொன்னேன் ஒரு சின்ன வந்து இது அப்படிங்கிற இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும், அன்னைக்கு போட்டோம்னா மாட்டிடுவோம்.
சனி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு யாராவது ஒருத்தர் கையெழுத்து கேட்டான்னா போடாதீங்க. சனி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஒரு நபர் அந்த 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 நட்சத்திர நபர் நம்மகிட்ட அணுகுகிறாரா, கோவே கோவே அப்படின்னு எப்படி கழட்டி விடணுமா கழட்டி விடுங்க. சனி நின்ற நட்சத்திரத்துடைய நாளிலும் ராகு நின்ற நட்சத்திரம் யார் என்ன சொன்னானா, உங்களிடம் காலை பிடித்தாலும் கையை பிடித்தாலும் என்ன சொன்னானா, நீங்கள் உள்ளே மாட்டி விடாதீர்கள். அந்த அளவுக்கு உங்களை கொடூரம் பண்ணிடும். அதே சமயத்தில் ராகு நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் கேடயமாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எதிரி வீழ்த்தப்படுவான். இதெல்லாம் நிறைய அனுபவங்கள்ங்கிறதுனாலதான் நான் எப்பயுமே கொஞ்சம் தெளிவாகவே இருப்பேன். என்கிட்ட நீங்க நிறைய பேர் காலையில இருந்து நை 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 நைன்னு எதுக்கு நை நைன்னு இருக்கு, என்ன ஆயிரப்போகுது, ஒரு நிமிஷத்துல எல்லாம் நடந்துருமா? அப்ப பொறுமையா இருக்கணும். ஒரு நபர் என்ன சொல்றான்னா, 20 நாள் ஆச்சு ஜாதகம் அனுப்பி, இன்னைக்கு தான் சார் அப்படின்னு 12:30 மணிக்கு அப்படியே ஜாதகம் நல்ல நிதானமா பேசி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஜாதகம் அனுப்புறவங்க பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக என்ன சொன்னா, உங்களை நேரம் கண்டிப்பா கூப்பிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா நல்ல ஒரு 40 நிமிஷம் பேசி உங்களுக்கு நீங்க பரிகாரம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் ஜோதிடத்துக்கு நட்சத்திரத்திற்கு உண்டான கர்மா என்ன என்று சொல்லி, அதை தீர்வுக்கு என்ன வழி என்று சொல்லி, அது எந்த கோவில்னு சொல்லி அங்கனக்குள்ளேயே உங்களுக்கு வழி சொல்லுவது நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக பணம் என்பது நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத விட எனக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா கடவுள் வர வச்சிருவார். இன்றைக்கு பொழப்புக்கு இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தன் வருவான், வராமலா போயிட போறாங்க, வந்துருவாங்க. ஏன்னா அமாவாசை நெருக்கமாக வருகின்ற போது தொழில் ஸ்டக் ஆகும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல அமாவாசை ஆரம்பிக்குது. புதன்கிழமை கம்ப்ளீட் அமாவாசை. அப்ப செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும், திங்கக்கிழமை அந்த முன்ன 2 நாள், அமாவாசைக்கு பின்ன வருகின்ற 2 நாள் அப்படியே இருட்டு உலகமாக இருக்கும். சந்திரன் தான் நித்த வருமானத்துக்கு அரகன். அவன் போய் என்ன சொல்றான்னா, அப்படியே என்ன சொன்னானா, இரவுக்குள் போகிறான். கும்மிருட்டுக்குள் போய் மாற்றும் போது என்ன நடக்கும்? ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதனால இத்தனை தெரிஞ்சிருந்தால் நம்ம கொஞ்சம் நிதானம் ஆயிக்கணும். அதனால சனி ராகு நின்ற நட்சத்திரம் வரும் நாளில் அடுத்தவரின் கர்மாவை ரசித்து கேட்க கூடாது. கேட்டால் 50% நம்மை சேரும். இந்த நட்சத்திர நம்ம வாங்கக்கூடாது. பரிகாரமும் இப்ப 2வது ஒரு ஜோதிடரா இருக்கீங்க, ரோகிணி நட்சத்திரத்துல போய் எவனுக்கு பரிகாரம் பண்ணிடாதீங்க. சாரி, இல்ல ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராகு நின்ற நட்சத்திரத்தனை பரிகாரத்துக்கு போயிடாதீங்க. உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்தனைக்கு பரிகாரம் அப்படியே என்ன சொன்னா, பெரிய இந்த முனிசிபல் வண்டியில ஒரு குப்பை ஏத்திட்டு, ஐயோ இந்த முனிசிபல் வண்டியில பக்கத்துல போனோன்னு வைங்க, நாத்தம் நாத்தம் நாரும். அதே மாதிரி குப்பை அப்படியே அங்கே நிற்பைய அப்படியே தட்டி விட்டு போனான்னு எப்படி இருக்கும், செத்தண்டா மனுஷன் அப்படின்வாங்க. அதனால ராகு நின்ற நட்சத்திரமும் சனி நின்ற நட்சத்திரம் டேஞ்சர் என்று சொல்லக்கூடிய 2 சிகப்பு விளக்குகள். இதை கவனமாக பயன்படுத்தணும். ஜோதிடராக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய குடும்பத்தார்களில் இருக்கிற நட்சத்திரமாக அந்த நட்சத்திரங்களில் கண்டிப்பாக பரிகாரம் ஆகாது, அது வெற்றியை தராது. அதனால அதை அவாய்ட் பண்ணணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.